Hello friends, welcome to my channel Sticky Things. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப நாள் நிறைய வீடியோ போட்டு பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து சும்மா அப்படியே டே இன் மை லைஃப். நான் வந்து இன்னைக்கு இந்த லிவிங் ரூமை ரொம்ப சின்ன லிவிங் ரூமை ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன ஒரு அன்பாக்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் நம்ம ப்ரொக்கோலி ஏற்கனவே நம்ம வந்து கார்டன் டூர் போட்டிருக்கோம். ஸோ ப்ரொக்கோலி வந்திருக்கான்னு செக் பண்ணலாம். இந்த வீடியோ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம சீக்கிரமாக குயிக்காக எப்படி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறோன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்து கிரிக்கெட்டில் வாங்கின ஒரு ப்ரைஸஸ் தான். அவன் வந்து 2 இயர்ஸாக கோச்சிங் போகிறான். ஸோ இது வந்து நிறைய வந்துட்டு அவன் வாங்கிட்டு வருவான். சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து ரன்னர் ஆஃப், பெஸ்ட்டு ரன்னர் ஆஃப், அதுக்கப்புறம் வின்னரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன, இதுவும் வந்து மேன் ஆஃப் த மேட்ச். ஒரு மேட்ச்சில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு தேடி கொடுப்பாங்க. அது மாதிரி நிறையா வாங்கியிருக்கான். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்டு பெஸ்ட் பவுலர். இது பார்த்திங்கன்னா இது வந்து பெஸ்ட் பண்ணதுக்காக தான் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து மேன் ஆஃப் த மேட்ச், இதுவும் பார்த்திங்கன்னா மேன் ஆஃப் மேட்ச், பெஸ்ட் பவுலர். நிறைய வந்து பெஸ்ட் பவுலர் தான் வாங்கியிருக்கான். இது ஒன்று தான் பேட்மேன் வாங்கியிருக்கான் பேட்மேனுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மெடலும் வாங்கியிருக்கான். ஸோ எல்லாமே வந்துட்டு அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்குவேன். நீங்கள் எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த டிவி, அதுக்கப்புறம் ஹோம் தேட்டர் இதிலெல்லாம் வந்துட்டு தூசு படிஞ்சிரும். ஸோ நான் வந்து இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவேன். அதே மாதிரி கீழே இருக்கிற ஹோம் தேட்டர் பாக்ஸு இதுவும் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் க்ளீன் பண்ணிக்குவேன். கிளாத் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கிளாத்தில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்குவேன் நான். ஸோ இது வந்து இன்வெர்ட்ரு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே வாரத்துக்கு 2-3 நாளைக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணும்போது அப்பப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது நான் வந்துட்டு இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பப்போ நம்ம ஒரே டைமில் வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் அது அவ்வளோதான், டஸ்ட்பினில் அப்படியே போட வேண்டியதுதான். அதே மாதிரி ஹாலில் இருக்கிற ஃப்ளவர் பாட் எல்லாமே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை பண்ணி இது மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்குவேன். ஸோ எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குவேன் நான். எனக்கு இந்த ஃப்ளவர் பாட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கோட்ரஸ் அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃபோட்டோஸு இதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். எப்போனாலும் யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க செய்வாங்க அப்படின்றதுனால இந்த லிவிங் ரூம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப க்ளீனாக இது மாதிரி வச்சுப்பேன் நான். அதுக்கப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா தண்ணியில் அப்படியே சும்மா இலையை கட் பண்ணி போட்டது தான். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா அதிக வேர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலேயே அப்பப்போ தண்ணி மாற்றிட்டே இருப்பேன் நான். பழைய தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவேன். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி வச்சுருவேன். ஸோ இது வந்து ரொம்ப கிளாஸ் ஐட்டம் தான், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு ஷாப் போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 சம்திங்கு. நல்லா ஒரு வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ ஓகே, நான் ஃப்ளவர் பாட்டுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்தது. இது வந்து நேச்சுரலாக வந்துட்டு நம்ம எங்கே வச்சாலும் ரூமுக்கு இன்சைடு எங்கே வச்சாலும் வந்துட்டு இது வந்து நல்லா வளரும். ஸோ இதில் போட்டு வச்சுருக்கேன் நான். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கம் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த டீபால்லாம் எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி பெருக்கணும். எடுத்து வந்து மேட்டை வந்து நல்லா வந்து ஒதுரிக்கலாம். நம்ம ஒதுரினா தான் அதோட டஸ்ட்டெல்லாம் போகும். செருப்பு போட்டுட்டு அப்படியே இது உள்ளே வருவாங்க, ஷூ செருப்பு எல்லாம் போட்டுட்டு. ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபில்லோ கவர்ஸ் எல்லாம் மாற்றிடலாம். இதெல்லாம் நான் வாஷ் பண்ண போட்டு வந்தேன். ஸோ எல்லாத்தையும் தள்ளிட்டு ஃபில்லோ கவர்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த குஷன்ஸ் எல்லாமே பார்த்தா ரெட் கலர்லன்றதுனால ஒரு குஷன்ஸ் ஃபில்லோவோட கவர் இது வந்துட்டு இங்கே ஆஃபரில் வாங்கினேன். ரொம்ப நாளாக ஆகிடுச்சு, ரொம்ப நல்லா ஆண்டு வருது. ஸோ அதே மாதிரி லைஃப் லாங் வருதுன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 49 ருபீஸ் தான் ஒரு பீஸு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் இப்போ இந்த கவரை போட்டுக்கிறேன்.
இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பில்லோ கவர் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட் வந்து இந்த சேரை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ பசங்க வந்து அப்படியே மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க, சாப்பிடுவாங்க, கீழே இறப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து இது நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் தட்டி. அதே மாதிரி இது மேலே நல்லா கிளாத் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், தொடச்சிக்கலாம். வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை, தொடச்சிக்கோங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் சேர் தான், நம்ம வந்து இங்கே எதுவும் வாங்கலை. அடுத்து இதுக்கு மேலே நான் சோபா கவர் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அப்படியே உட்காந்தா கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த சோபா கவரை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கவர் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிக்குவேன். இப்போது நான் வந்து ஒரு சேரை வச்சு ஒரு சோபா அளவுக்கு வந்து நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பேன் எப்போவுமே. ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து இங்கே ஒரு கட்டில் போட்டு சும்மா ஒரு சோபா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து சோபா வாங்கிட்டு நான் அப்பப்போ வந்துட்டு நாங்கள் ஊராக மாறிட்டே இருப்போம். ஸோ போஸ்டிங் வந்தோடனே நாங்கள் மாறிடுவோம். ஸோ சோபாலாம் எதுவும் வாங்கலை. ஸோ இருக்கிறத வச்சு நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஹால். அதுக்கடுத்து இந்த பக்கம் ஒரு சேரு கட்டில் எல்லாமே கவர்மெண்ட் தான், நம்மளது ஒன்றுமே இல்லை. அந்த பெட்ஷீட், அந்த பில்லோஸ், இது எல்லாமே மட்டும்தான், வேறு எதுவும் நம்மளது கிடையாது. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து நம்ம தொடப்பை வச்சு பெருக்கிட்டு வந்துடலாம். ஸோ நல்லா வருதுனால கீழே நல்லா குப்பையெல்லாம் வரும். அடுத்து எல்லா தொடப்பும் போட்டுட்டு இப்போ நம்ம மாப் போட ஆரம்பிச்சிடலாம். மாப் போட்டுட்டு நல்லா ட்ரை ஆகணும். நான் மாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைசானும் வீட் வந்து கருப்புரம் அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி துடைக்கிறதுனால கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போது நான் மாவு போட்டு நல்லா க்ளீனாக பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. பட் வந்து இது வந்து அலுமினியத்தால் செய்யப்பட்டது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரூட் எப்போவுமே நம்ம வைக்கும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி வச்சோன்னா பல அழுகுனாலும் இந்த பேஸ்கெட்டுக்கு ஒன்றும் ஆகாது, அடிப்படாது இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம வந்து ஃப்ரூட் வச்சு. இன்றைக்கி என்கிட்ட வாழைப்பழம் தான் இருக்குது. ஸோ நம்ம இது மாதிரி வச்சோன்னா டைனிங் டேபிள் மேலே வச்சோம்னா குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பசி எடுக்கும்போது அவங்களா எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இந்த பேஸ்கெட்டு நிறைய ஃப்ரூட் வைப்பேன். இப்போ குளிர்காலன்றதுனால ஃப்ரூட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன், குழந்தைங்களும் சாப்பிட்றது கிடையாது, ஒன்றும் இல்லை. ஸோ பனானா மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னடா ஒரு குட்டியாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவரில் வச்சு வெளியே எடுத்து கலைஞ்சி போகுது இல்லையா. ஸோ இது மாதிரி உடஞ்ச ஒரு கப் எடுத்திருக்கேன். டிஷ்யூ பேப்பரை நம்ம பொட்டில் கட்டுற மாதிரி இருந்தால் கட் பண்ணி இதில் வச்சுக்கிட்டோன்னா ஸோ ரொம்ப இது மாதிரி ரொம்ப பொட்டலம் கட்டுற மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி பாருங்கள் இது மாதிரி வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம இதை வச்சுட்டு உடனே தேவையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஒன்று அப்படியே அழகாக இது மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து அதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். டைனிங் டேபிள் மேலே நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவும் அதே செடி தான். ஸோ இது வந்துட்டு இந்த ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்தவங்க இல்லையா, அவங்க வந்து இது இங்கேயே விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இதில் செடி வச்சுருக்கேன், நேச்சுரல் தான். ஸோ அதை வந்து சென்டரில் வச்சுட்டு இந்த பக்கம் டிஷ்யூ பேப்பரும் இந்த பக்கம் நம்ம ஃப்ரூட் பேஸ்கெட்டும் வச்சுட்டு டைனிங் டேபிளை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்குவேன். இப்போ நம்ம மாப் போட்டதெல்லாம் ஆறினோடனே நம்ம வந்து ஒரு மேட்டை விரித்து போட்டுக்கலாம். இப்போ அழகாக பார்த்திங்கன்னா ஒரு டீபா போட்டு அது மேலே ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் அது வந்து ஸோ ஒருத்தர் கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அது உள்ள வந்து கல்லெல்லாம் பெருக்கி போட்டு ஒரு ஃப்ளவர் மட்டும் வாங்கி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக அந்த லிவிங் ரூமை க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த லிவிங் ரூம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே ஒரு ஆள் பார்த்துக்கோங்க. இது வந்து கோட்ரஸ்ன்றதுனால நிறைய சாமானெல்லாம் வச்சிட்ருல இருக்கிறத வச்சு நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்றதை உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட லிவிங் ரூம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ யாராச்சும் வந்தால் அங்கே உட்காந்துட்டு அவங்களுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்கலாம்.
ஸோ அந்த லாஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் பாட் பக்கத்தில் அது என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. அதுதான் வந்து குளிர்காலத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஹீட்டரு. ஸோ குழந்தைங்க இல்லை யாராச்சும் வந்து அங்கே உட்காரணும் இல்லையா, அதனால் வந்து ஹீட்டர் அங்கே வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் இது வந்து ரூமே வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீனும் இந்த பக்கம் ஒரு 2 ஸ்க்ரீனும் போட்டிருக்கேன். இவ்வளோ கேப் விட்ருக்கேன். யாராச்சும் வந்தால் கொஞ்சம் நம்ம இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் தெரியாத அளவுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஒரு ரூம் மாதிரி இருக்குன்றதுனால ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ஸோ க்ளீனிங் வீடியோ அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அன்பாக்சிங் இல்லை, இது வந்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 2 days பிஃபோர் வந்துட்டு நான் கேன்டீன் போகும்போது இந்த போரோசில்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்மளோட சேனலில் வந்து போரோசில்ஸ் ஏற்கனவே வந்து 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் எந்த திங்ஸ் வாங்கினாலும், அதாவது கிளாஸ் ஐட்டம், நான் எந்த திங்ஸ் வாங்கினாலும் போரோசில் தான் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கேன்டீனில் ரேட் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் நான் வந்து கேன்டீன்லேயே வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இது நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வெயிட்டாகவும் இருந்தது. ஸோ இதுக்குள்ளே இது மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன போரோசில்ல என்னென்ன ஐட்டம்ஸ் வரும்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இது ஏற்கனவே நம்ம வாங்கியாச்சு. அடுத்து வந்து இந்த பவுல் வாங்க போகிறோம். ஒன்றுனா ஒரே டைமில் வாங்காமல் ஒன்றுனா வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு ஒரு பயம் என்னென்னா, நான் இங்கேருந்து கோட்டரை காலி பண்ணிக்கிட்டு நம்ம ஊருக்கு வரும்போது இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்து நான் ஊரில் சேர்க்குவேன் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பயம். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பவுல்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி வந்து பிளேட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ யாராச்சும் வந்தாக்கா நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஸ்வீட் ஐட்டமு, அதுக்கப்புறம் வடை, போண்டா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இதில் ஒரு 4-5 பேர் ஒரே டைமில் வந்தாங்கன்னா ஸோ வச்சு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 395. பட் வந்து எனக்கு கேன்டீனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 175 தான் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மியாக கிடச்சிது. ஸோ கம்மியாக கிடைக்கிறது யாருன்னா விடுவாங்களா, நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ஒவ்வொரு டைமும் போகும்போதும் இந்த மாதிரி போரோசில்ல எது வந்தாலுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது வாங்கிட்டு வருவேன். ஸோ நீங்களும் போரோசில் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்ட்டு. இது வந்து குவாலிட்டி ரொம்ப சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து 100க்கு 100 கொடுக்கலாம். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது, அதே மாதிரி லைஃப் லாங்கும் இருக்கும். ஆனால் ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி அன்பாக்சிங் இது தான். ஸோ அடுத்து நாளைக்கு வந்து இன்னொரு அன்பாக்சிங் காமிக்கிறேன். ஒரே நல்ல காமிச்சோம்னா உங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொன்று காமிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அன்பாக்சிங் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த போரோசில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு. கார்டனில் அழகாக பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் எல்லாம் வந்து அழகாக வந்திருக்கு. குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட சூப்பரான ப்ரோக்கோலியும் வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் வச்சேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ப்ரோக்கோலி. ஸோ எல்லா செடியிலும் இல்லை, ஒவ்வொன்றில் குட்டி குட்டியாக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அப்பப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது அப்படியே கார்டனை சுற்றி பார்ப்பேன். ஸோ தக்காளி வந்திருக்கு, காலிஃப்ளவரு, ப்ரோக்கோலி இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இது பெருசானோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.